ஒரு தாக்குதல் நடத்தணும்னா உங்களுக்கு அந்த தாக்குதல் நடத்துவதற்கான தகுதி இருக்கும். இது இஸ்லாமே கிடையாது. இது எப்படி இஸ்லாமா இருக்கும்? இஸ்ரேலை தாக்கினால் அடுத்த நிமிஷம் அமெரிக்கா வரும்ன்றது உலகத்துக்கே தெரிந்த உண்மை. அவர்கள் வருடத்திற்கு 50 பேர் கொண்டுட்டாங்க. இப்ப என்ன நடந்துச்சு? ஒரு வருஷத்துக்கு 50,000 பேர் செத்து போயிட்டாங்க. பலவீனமானவன் பாதிப்பான். அப்ப பலவீனமானவன் நீ முதல்ல போய் சண்டை போடாத. அங்க 2 தேசம் உருவாக வேண்டும். ஒன்று இஸ்ரேல் உருவாக்கிவிட்டது. ஏன் பலஸ்தீனத்தை கொடுக்க மாட்டாங்க? அவங்களுக்கே அக்கறை இல்லைன்னும் போது இன்ன பிற நாடுகள் நீங்க கையை காட்டுறீங்க சார். பலஸ்தீனம் என்பது ஒரு தனி நாடாக வேண்டும் என்பது வேற எதுக்கு சார் அவரை தீவிரவாதின்னு சொல்றீங்க? நேர்களே, மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பதட்டம், ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போர், இது குறித்து சுருக்கமான சில கேள்விகளை அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம் அவர்களிடத்திலே சில கேள்விகளை கேட்கிறோம். சார் வாங்க. சார், இப்போ இந்த மத்திய கிழக்கினுடைய விவகாரத்தை எப்படி பார்க்கிறீர்கள்? உண்மையாகவே இன்றைக்கு வருத்தத்திற்குரிய நிகழ்வு. கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்னால் காசாவில் இருக்கக்கூடிய இந்த அடிப்படைவாத சக்திகள் இஸ்ரேலின் மீது ஒரு சிறிய ரக ஏவுகணைகளை தொடர்ந்து வீசினார்கள். அதில் குறைந்தபட்சம் ஒரு 1000க்கும் மேற்பட்டவர்கள் இஸ்ரேலிய யூத மக்கள் இறந்து போயிருக்கிறார்கள். ஒரு தாக்குதல் நடத்தணும்னா உங்களுக்கு அந்த தாக்குதல் நடத்துவதற்கான தகுதி இருக்கணும். குறைந்தபட்சம் ஒரு நாடாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கணும். உங்களுக்கான ஆயுதங்கள் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் முதலில் தாக்குதலை நடத்தணும். இது இஸ்லாம் காட்டக்கூடிய வழி. காசாவில் எதற்கெடுத்தாலும் அங்கு கொல்லப்பட்ட மக்களை வைத்துக்கொண்டு அல்லாஹு அக்பர் என்று சொல்வதும், லா இலாஹா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லான்னு சொல்கிறதும், அங்கே அவர்களுக்கு அந்த கலிமா என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய நம்பிக்கையை அரபியில் எழுதி அதை இறந்தவர்கள் மேலே போட்டு உணர்ச்சி பூர்வமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் போவதும், இது இஸ்லாமே கிடையாது. இது எப்படி இஸ்லாமாக இருக்கும்? நீங்கள் எந்தவித ஆயுதமும் இல்லாத சின்ன சின்ன பொருட்களை வைத்துக்கொண்டு இஸ்ரேலை தாக்குகிறீர்கள் என்றால், இஸ்ரேல் அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய நாடு. அது தன் மீது யார் தாக்குதல் தொடுத்தாலும் அதை தடுக்கக்கூடிய வல்லமை பொருந்திய எல்லா பாதுகாப்பு அம்சங்களும் இருக்கிறது. பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வலிமை வாய்ந்தது. அமெரிக்காவோடு மிகச்சிறந்த நட்பு நாடு. இஸ்ரேலை தாக்கினால் அடுத்த நிமிஷம் அமெரிக்கா வரும்ன்றது உலகத்துக்கே தெரிந்த உண்மை. இவ்வளவு பலமான நாடை சோத்துக்கே லாட்டரி அடிக்கிற காசாவில் இருக்கிற இந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் கொண்டு போய் தாக்குறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க? அவர்கள் வருடத்திற்கு 50 பேர் கொண்டுட்டாங்க. இப்போ என்ன நடந்துச்சு? ஒரு வருஷத்துக்கு 50,000 பேர் செத்து போயிட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன நோக்கத்தில் செய்கிறீர்கள்? இது இஸ்லாமே கிடையாது. உண்மையான இஸ்லாம் என்ன? நபிகள் நாயகம் அவர்கள் இஸ்லாமிய நம்பிக்கையை சொல்லும் பொழுது அங்கிருந்த இஸ்லாமிய மறுப்பாளர்கள் மிகப்பெரிய அளவிற்கு நபிகள் நாயகத்தை கொடுமைப்படுத்தினாங்க. அவரோடு இருந்த மக்களை கொடுமைப்படுத்தினாங்க, கொன்றார்கள். கண்ணு முன்னால் கொல்லப்பட்ட பொழுது கூட அந்த குடும்பத்தினரை பொறுமையாக இருங்கள் என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க. ஏன்னா எதிர்த்து தாக்குதல் நடத்த முடியாது. அப்ப எதிர்த்தாக்குதல் நடத்துவதற்கு ஒரு அரசு வேணும். அது பலமாக இருக்க வேண்டும். எதுவுமே இல்லாத ஒரு சூழலில் இவர்கள் செய்த பைத்தியக்காரத்தனத்திற்கு அங்குள்ள பரிதாபத்திற்குரிய இஸ்லாமிய மக்கள் 50,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள், பெண்கள் எல்லாம் கொல்லப்படுகிறார்கள் என்றால் இது ஏற்க முடியாது. ஆனால் அதை ஆரம்பித்து வைத்தார்கள். இதில் பெரிய கொடுமை என்னன்னா, இதை உலக நாடுகள் சொல்லுவதை தாண்டி இஸ்லாமிய நாடுகள் சொல்லி இருக்கணும். ஆனால் ஈரான் போன்ற நாடுகள் என்ன செய்தது? ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு உதவி செய்வதற்காக லெபனானில் இருந்து ஹிஸ்புல்லா அமைப்பு அங்க ஆயுதங்களை திருட்டுத்தனமாக கொடுப்பதும், அதே போன்று யமனில் இருந்த ஹவுத்தி என்று சொல்லக்கூடிய அந்த குழுக்கள் அதுவும் பயங்கரவாத குழுக்கள், அவர்கள் ஹமாஸ் இயக்கத்திற்கு செய்யும் பொழுது அப்ப இஸ்ரேல் என்ன பார்க்கும்? இங்கிருந்து கொண்டு இவர்கள் கொள்ளுகிறார்கள். அப்ப யூத நாட்டுக்கு ஆபத்து என்று அவர்கள் பார்க்கறாங்க, இஸ்ரேலுக்கு ஆபத்துன்னு பார்க்கறாங்க. பதில் தாக்குதல் நடத்தணும்னா இவர்களையே தாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்டத்திற்கு மேலே இதற்கு யார் உதவி செய்கிறார்கள்? ஈரான் உதவி செய்கிறது. அப்ப ஈரானையும் சேர்த்து தாக்குன்னு முடிவு செய்யறாங்க. இப்ப ஹமாஸ் பயங்கரவாத இயக்கம் உலகத்தில் இருக்கக்கூடிய சர்வதேச நீதிமன்றம் பயங்கரவாதிகளின் தலைவனாக பெஞ்சமின் நெத்தன்யாஹு, he is a man of genocide. அவர் பயங்கரவாதியின் தலைவராக, மக்களை இனக்கருவறுத்தல் செய்தவராக, மக்கள் சமூகத்தை அறிவித்ததற்காக சர்வதேச நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. நீங்க அடிப்படையில் ஒன்று புரிந்து கொள்ளணும். சர்வதேச நீதிமன்றம் அறிவிக்கக்கூடிய இந்த அறிவிப்பால் என்ன நலன் கிடைச்சிருச்சு? என்ன போருக்கான மாற்றம் ஏற்பட்டு விட்டது? அது ஒரு வெற்று அறிக்கை. வெற்று அறிக்கையை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் கேட்கிறேன், யுனைடெட் நேஷன் என்ன சொல்லுது? யுனைடெட் நேஷன் இஸ்ரேலை போரை நிறுத்துங்கள், காசாவின் மீது தாக்குதல் தொடுக்காதீர்கள் என்று சொன்னது. யுனைடெட் நேஷன் என்ன சொல்லிச்சு? 1940 நடந்ததா? நடந்ததா? ஒரு நிமிஷம். அடிப்படையில் பலம் பொருந்தியவனுக்கும் பலவீனமானவனுக்கும்
சண்டை அதுதான் சார், நடந்துச்சு, பலவீனமானவன் பாதிப்பான். அதுதான் அப்ப பலவீனமானவன் நீ முதல்ல போய் சண்டை போடாத. அதுதான் சார் நான் கேட்குறேன். நீங்க ஒரு இஸ்லாமிய மார்க்க அறிஞராகவும் இருந்திருக்கிறீங்க, அப்படித்தானே? உங்களுக்கு நிறைய அரபி தெரியும், உருது தெரியும், ஹிந்தி தெரியும், ஆங்கிலம் தெரியும், தமிழும் தெரியும், ஒரு பன்மொழி புலவர். எனக்கு உங்களை தெரியும். பலஸ்தீனம் யாருடைய மண்? பலஸ்தீனம் யாருடைய? பலஸ்தீனத்திற்கான மகன், அந்த மக்களின் மண். அவங்க ஹமாஸை விட்டுருங்க, ஹமாஸ் தீவிரவாதிகள் விட்டுருங்க. கசாவிற்குள் இருந்து டெல்லவிக்குள் போய் மக்களை கொலை செய்ததை ஏற்றுக்கொள்ளவே முடியாது, அதை விட்டுருங்க. 1948 சுதந்திரம் கிடைத்த போது யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில் சொன்னாங்க 2 தேசம் உருவாக வேண்டும் என்று. ஒன்று இஸ்ரேல் உருவாகிவிட்டது. ஏன் பலஸ்தீனத்தை கொடுக்க மறுக்கிறீர்கள்? அதில் இருக்கிற நியாயத்தை நீங்கள் பலஸ்தீனத்தை கொடுக்க மறுப்பது வேலூர் இப்ராஹிமா அல்லது நான் அவர்களைத்தான் கேட்கிறேன். நீங்கள் அவர்களுக்கு அணு ஆயுத நாடு அப்படி சிறுமி சொன்னால் அமெரிக்காவும் இவர்களும் சேர்ந்து அந்த பலஸ்தீன மக்களை இந்தியாவின் நம்முடைய நாட்டில் யார் கேட்கணும்? பலஸ்தீன மக்கள் கேட்கிறார்கள். பலஸ்தீன மக்கள் கேட்கிறார்கள் என்றால் அதை யார் அங்கீகரிக்கணும்? யார் அங்கீகரிக்கணும்? 1-2 நாடுகள் அங்கீகரிக்க முடியாது. 156 நாடு அங்கீகரிச்சிருக்கிறதே. அமெரிக்கா அங்கீகரித்ததா? அமெரிக்கா தான், அதான் உலகம் அங்கீகரிக்கல. அந்த அமெரிக்காவிற்கு, அந்த அமெரிக்காவினுடைய அதிபருக்கு 3000 கோடி ரூபாயில் சிறப்பு விமானத்தை கத்தர் அரசு பரிசு கொடுத்துச்சா இல்லையா? நான் கொஞ்சம் தப்பா சொல்லிட்டீங்க. 3000 கோடி இல்ல சார், 4000 கோடி சார். சரி, அப்ப இது நான் என்ன கேட்கறேன்னா, அப்துல் ரஹ்மான் அல் தானி. இப்ப நான் கேட்கறது என்னன்னா, அது இஸ்லாமிய நாடா இல்லையா? பக்கா கொடுத்தவர் இஸ்லாமியர் தானே, அவருக்கு அக்கறை இல்லையா? அவருக்கு அக்கறை இல்லையா? சவுதி அரேபிய அரசு நிதியுதவி கொடுத்து அமெரிக்காவிற்கு, அமெரிக்காவுடைய பல்வேறு பொருளாதார முன்னேற்றத்துக்கு இங்க இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவுடைய எண்ணெய் வளங்கள் பாதுகாக்கப்படுத்து கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. நான் கேட்கறது அது இஸ்லாமிய நாடு இல்லையா? அவங்களுக்கே அக்கறை இல்லைன்னும் போது இன்னும் பிற நாடுகள் நீங்க கையை காட்டுறீங்க சார். சவுதி அரேபியா பலஸ்தீனத்தை கேட்கிறது, ஜோர்டான் கேட்கிறது, கத்தர் கேட்கிறது, எகிப்து கேட்கிறது, துருக்கி கேட்கிறது, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் கேட்கிறது, எல்லா நாடுகளும் கேட்கிறது சார். இந்தியாவும் கேட்கிறது சார். அது தெரியுமா உங்களுக்கு? திரும்ப அதான் சொல்றேன், நாங்கள் எப்பொழுதுமே பலஸ்தீனம் என்பது ஒரு தனி நாடாக வேண்டும் என்பது. வேற எதுக்கு சார் அவரை தீவிரவாதின்னு சொல்றீங்க? பலஸ்தீனத்தை நாங்கள் சொல்லவே இல்லை. ஹமாஸ் தீவிரவாதிகளை தீவிரவாதின்னு தானே சொல்லணும். சரி, பலஸ்தீனத்துக்கு விடுதலை வேண்டும், ஒரு தனி நாடு வேணுமா இல்லையா? பலஸ்தீனத்தினுடைய விடுதலை, பலஸ்தீனம் தனி நாடாக வேண்டும் என்பது பாரதத்தினுடைய கோரிக்கை மட்டுமல்ல, உலக நாடுகளில் பல நாடுகளின் கோரிக்கை. இந்த கோரிக்கை எப்பொழுது வலுப்பெறும் என்றால் ஆயுதத்தால் வலுப்பெறாது. தொடர்ந்து ஜனநாயகத்தின் அடிப்படையில் போராடுவதன் மூலம் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளையும் ஒன்றிணைய வைத்து இந்த கோரிக்கையை வலுப்படுத்துவதன் மூலம் அமெரிக்காவும் இதை ஒப்புக்கொள்ளக்கூடிய சூழல் வரும்பொழுதுதான் நடக்குமே தவிர, ஒரு சில இனக்குழுக்களோ அல்லது சில மத குழுக்களோ ஆயுதங்களை கொண்டு போய் நீங்கள் இஸ்ரேலை தாக்குவதன் மூலம் அங்கு இருக்கக்கூடிய யூத அப்பாவி மக்களை கொள்ளுவதன் மூலம் நடக்கும் என்று நினைத்தால் அது மிகப்பெரிய அளவிற்கு இஸ்லாமிய குழந்தைகளும் பெண்களும் கொல்லப்படக்கூடிய இன்றைய நிலை இருக்குல்ல, அதுதான் தொடரும். கடைசி கேள்வி. ஈரான் வெற்றி பெற்றதாக இன்று காலை செய்திகள் வந்திருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான யூதர்கள் அழிந்திருக்கிறார்கள், பல்லாயிரக்கணக்கான இராணுவ தளவாடங்கள். நான் சொல்லவில்லை, கரக்ஸ் நாளிதழ் அமெரிக்காவிலிருந்து வெளியாகி இருக்கிறது. சர்வதேச பஹ்ரைனுடைய ஆய்வாளர் இமாம் மஹ்ரூ சொல்கிறார் பெரும் வெற்றி பெற்றிருக்கிறது. அது வேறு விவகாரம். இந்தியா வரும் காலத்தில் ராஜ்ய உறவை சமமாக நடத்த வேண்டுமா அல்லது இஸ்ரேல் ஆயுத சப்ளை செய்கிறது என்று நாம் இந்தியாவின் பக்கம் ஆதரவாக இருக்கோம்? பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு என்ன பேசுகிறோமோ அதை மிகப்பெரிய அளவிற்கு சர்ச்சைக்குரியதாக இங்கு ஆக்குகிறார்கள். இதோ நாங்கள் இஸ்ரேலுக்குத்தான் முழுமையாக ஆதரவு அளித்து கொண்டிருக்கிறோம். அது எந்த அளவுக்கு பேசினா கட்சியை தாண்டி பிரதமரே அப்படித்தான் செய்கிறார் என்ற ஒரு மாயை உருவாக்குறார். நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். இஸ்ரேல் என்கிற ஒரு நாடும் எங்களுக்கு நட்பு நாடாக இருக்கிறது, ஈரான் என்கிற நாடும் எங்களுக்கு நட்பு நாடாக இருக்கிறது. ஈரான் நாட்டில் தான் சபஹர் துறைமுகத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம். கரெக்ட். அதை தாண்டி ஈரான் என்கிற அந்த நாடு பாரதத்தினுடைய நாணயத்தினுடைய அடிப்படையில் மாற்றி ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அங்கே அமெரிக்க டாலர் தேவையில்லை. நாங்கள் எங்களுடைய பணத்தை கொடுத்து, எங்கள் நாட்டின் பணத்தை கொடுத்து தான் நாங்கள் வாங்குகிறோம். அந்த அளவிற்கு நட்புறவில் நீடித்து கொண்டிருக்கிறது. அதை தாண்டி இராணுவ பயிற்சி கூட பல இடங்களில் ஒன்றுபட்டு இருக்கக்கூடிய இடத்தை மேற்கொண்டிருக்கிறோம். அதனால் ஈரானுக்கும் எங்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய நட்புணர்வு என்பது இன்னும் அது பலப்படுத்தப்படும். அதில் எந்த மாற்று கருத்தும். அதே வேளையில் இஸ்ரேலோடு எங்களுக்கு இருக்கிற நட்புணர்வு என்பதும் அது அதே காலமாக எந்த நிலையில் இருக்கிறதோ அது தொடரும். பலஸ்தீனருக்கு விடுதலை கிடைக்குமா? எப்போது கிடைக்கும்? பலஸ்தீனத்திற்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்பது எல்லோருடைய ஆசை. ஜனநாயகத்தை விரும்புகிற, மனித நேயத்தை விரும்புகிற ஒவ்வொரு மக்களின் ஆசையாக இருக்கும். அது வெறும் இஸ்லாமியர்களுக்கான தீர்வு மட்டுமல்ல. இந்த தேசம் நலமாக இருக்க வேண்டும் என்றால் பிற தேசங்கள் எல்லாம் அந்த தேசத்தை நலமாக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதுபோன்று பலஸ்தீன் என்கிற ஒரு நாடு உருவாக வேண்டும் என்றால்
உலக நாடுகளெல்லாம் அக்கறை செலுத்த வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள் விரைவில் வர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனிடத்தில் நான் பிரார்த்தனை செய்கிறேன். மிகச்சிறப்பாக ஒரு மனிதநேயத்தோடு இந்தியாவுடைய கருத்தை நீங்கள் சொன்னீர்கள். அதுவும் குறிப்பாக பாஜகவினுடைய செயல்பாட்டாளராக இந்திய அரசாங்கம் அனைவருக்குமான தேசம், பலஸ்தீனத்தின் விடுதலையும் எங்களுக்கு தேவை, இஸ்ரேலோடும் நாங்கள் நட்புறவோடு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் சமாதானம் இல்லாத பல கேள்விகளுக்கு அழகாகவும் புன்முறுவலோடு எங்களுக்கு பதில் சொன்ன மரியாதைக்குரிய சகோதரர் திரு வேலூர் இப்ராஹிம் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளேன். நன்றி, வாழ்த்துக்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.